ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவநாமத்திலே நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் தீன்மையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. வருகிற ஜூன் மாதம் 1ஆம் தேதி மறுபடியும் 40 நாட்கள் உபவாசம் ஆரம்பிக்கிறது. ஆகவே ஜூன் 1 திரும்பவும் சபையிலே நாங்கள் வழமையாய் செய்கிற 40 நாட்கள் உபவாசம் அது ஆரம்பிக்கிறது. ஆகவே தயவு செய்து சபையார் இந்த 40 நாட்கள் உபவாசத்திலே உங்கள் வீடுகளிலே உண்மையாய் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இந்த உபவாசத்தை நீங்கள் கட்டாயமாக தேவனோடு வைத்துக்கொள்கிற உறவின் நாட்களாக நீங்கள் உறவு வைத்திருந்தால் மிக அதிகமாக ஆண்டவரோடு உறவு வைக்கிற நாட்களாக இதை நீங்கள் தயவு செய்து கடைப்பிடிக்க வேண்டும். அவை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு சேர்ந்து தேவ சமூகத்திலே தேவனை ஆராதித்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவனுடைய வல்லமை உணர்ந்து தேவனுடைய கிருபையினாலே நிரப்பப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய வார்த்தைகள் நல்லவைகள், அதன் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to Jesus. Hallelujah. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆவரம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்கிறீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், யாவரும் கரங்களை உயர்த்தி கூடி துதிக்கிறோம்.
பரிசுத்தர் 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 ஆமென் பரிசுத்தர் 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 ஆமென் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆமென் பரிசுத்தர் 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 ஆமென். Sing it again. பரிசுத்தர் 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 உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்கிறீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக Urabatalama கூடி shandala mahadana shikala variantu. துதிக்கிறோம். Yes, Lord. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உடைய யாவரும் கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில் மஹதன மரியாந்துர பாஷிகல மரியாந்துர ஹதல ரபாஷ். அப்படியே 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 யாவரும் அந்நிய பாஷையில் லிபாதாமா கதாமா ரதுரபா ரிபாஷிகல துனபாஷில மரியாந்துர பாஷ். Hallelujah, 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 hallelujah. Lebana dura handana maridana maliandura mahadeni miriantura ma. Rabashigala bariatura mahadena mashibidini abadura. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. 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 Liga bandara bashiba latuna mariantura bashela mariantura ba. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்கிறீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்கிறீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம்
சேர்த்து யாவரும் ஹalleluya லேபாடா தூரமா ஷந்தலா காபாரி தேனமாலாதனமாஷி உரதா காபாரியாது மஹசேலே தேனபே ஷந்துலரபாஷ். Yes Lord, yes Lord, yes Lord. தேவ ஜனம் அத்தனை பேரும், தேவ ஜனங்கள் அத்தனை பேரும் ஹalleluya hallelujah hallelujah. Yes Lord, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். Thank you Holy Spirit of God. ஏனோ தானோ என்று நிற்க வேண்டாம், ஏனோ தானோ என்று பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், ஏனோ தானோ என்று நோ. யாவரும் கண்களை மூடி இருதயத்தை திறந்து ஆவியோடும் உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் ஹalleluya லேபாபா ஹதுனாமா ஷீரியாலந்துரா. எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள் அழிந்து போவதாக சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். எல்லா சர்ப்பத்தின் கிரியைகளும் அழிந்து போவதாக சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். எல்லா சர்ப்பத்தின் கிரியைகளும் அழிந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். Thank you Holy Spirit of God, thank you Holy Spirit of God. Limanadu mahaseketene liantu mahatanama rebashikala varidena meledinima. அப்படியே வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையிலே பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Holy Spirit of God. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உறுதியாயிருந்து பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது. Thank you Lord. லீபா சந்துரபா ஹதனமா லபுதரி கபுரதனமா ஷலபரியாந்துரபா. வீடு முழுவதிலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம், வீடு முழுவதிலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் நெருப்பு போல இறங்கி கட்டுக்களை அறுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். லீபா தூரபா சந்துலமா ஹதனமா ஷலபரியாந்தரபா. Thank you Holy Spirit of God. ஹைரபா ஷகலவரதுனபா ஷீ. ஜபி ஜபி ஜபி. Don't give up, don't give up. ஜெபத்தை விடாத, ஜெபத்தை விடாத. ஜபி 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 ஜபி. Uraba shindalama rabane ha subaredenema hallelujah riba shidini bala haderama rabuduna ma shikara bala derama ribolo derama shibalantara ma shalabariantarama uraba duraba shalaba. கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் வீடுகள் தோறும் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. Libaba gaduraba shamalaba daraba. அப்படியே கொஞ்ச நேரம் பேசுங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்க. ரிபா ரபா லபா duraba shiba laba riba daraba shalaba. அங்க இங்க பார்க்க வேணாம் சிஸ்டர், அங்க இங்க பார்க்க வேணாம் பிள்ளைகள், பேசுங்க பேசுங்க பேசுங்க. ரிமா நாமா duraba laba duraba shikala barianturaba shalaba. நான் ஆவியிலே பார்க்கிறதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அங்க இங்க பார்க்க வேண்டாம். லிபா duraba shalaba. சதியா இருக்காத. Thank you Holy Spirit. Let your presence, let your glory flow in the name of Jesus. Rimaduraba shiba riba labaduraba shalaba riaturaba horaba shila mahandera maladunava sekaraba. Thank you Lord, thank you Lord, thank you Lord. வீடுகளில் இருக்கிற இருள்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இருள்கள் நீங்கட்டும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. In the name of Jesus, in the name of Jesus. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சொல்லுங்க, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே உயர்த்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.
துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 ஆமென். 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 பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். Thank you, Lord. Thank you, Jesus. இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறபடினால் சொல்றேன். நம்மத்திலே இயேசு கிறிஸ்து உடைய வார்த்தையின்படி பிரசன்னமாக இருக்கிறபடினால் சொல்றேன். Thank you, Holy Spirit. நாங்கள் கண்டு விசுவாசிப்பவர்கள் அல்ல, காணாமல் விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே அவருடைய நாமத்தினாலே 2-3 பேர் கூடுகிறோமோ அங்கே இயேசு கிறிஸ்து இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நம்மத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்கள் வீடுகளிலே இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கிறார், உங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காவிட்டாலும் சரி, நீங்கள் உணர்ந்தாலும் சரி, உணராவிட்டாலும் சரி, நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கூடியிருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து என் மத்தியிலே, உங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. மத்தேயு 21வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால், this is very important. நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால், விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஏன்னா நமக்கு விசுவாசிகள் என்று பெயர். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறார். சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால், இங்கதான் நம்முடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய வீக் பாயிண்ட்டும் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வீக் பாயிண்ட், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய வீக் பாயிண்ட், ஒவ்வொரு சீஷர்களுடைய வீக் பாயிண்ட், ஒவ்வொரு அப்போஸ்தலனுடைய வீக் பாயிண்ட், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுடைய வீக் பாயிண்ட் இங்கே ஆரம்பிக்கிறது. நீங்கள் சந்தேகப்படாமல். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. சந்தேகம்தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம் மத்தியிலே கிரியை செய்யாமல் இருப்பதற்கு காரணம். தேவன் அவருடைய மகத்தான பெரிய அற்புதங்களை செய்யாமல் இருப்பதற்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை தத்துரூபமாய் அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் சந்தேகம் என்கிற பேய், ஸ்பிரிட் ஆஃப் டவுட். கவனமாய் கவனிங்க. சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், ஹல்லேலூயா, விசுவாசத்தில் ஒரு கலப்பு இருக்க கூடாதாம். சந்தேகம் இல்லாத விசுவாசம். அற்ப விசுவாசியே என்று சொன்னால் ஏன் சந்தேகப்பட்டாய்? பேதுருவை பார்த்து கேட்கிறார், ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அன்னைக்கு பேதுருவை மட்டுமல்ல, எனக்கும் உனக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். சிலதை விசுவாசிக்கிறோம், சிலத 100% வேத வார்த்தைகளை 100% விசுவாசித்து நடக்க முடியாத ஒரு வீக்னஸ் நமக்குள்ள இருக்குது. அந்த வீக்னஸுக்கு பேர் ஸ்பிரிட் ஆஃப் டவுட், அந்த சந்தேகம்.
இதனால தான் நாங்க ஸ்ட்ரகிள் பண்றோம், இதனால தான் தடுமாறுகிறோம், இதனால தான் சரியான அந்த வார்த்தைகளை விசுவாசித்து நடக்க முடியாமல் இருக்கிறோம். சந்தேகம். தேவனுடைய வார்த்தைகளை 100% நாம் விசுவாசிக்க பழகணும். ஏசாயா 46வது அதிகாரம் 3-4. யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாயிருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல், தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன், உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நான் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும், நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். தப்புவிப்பேன். Hallelujah. This is anointed word. It's anointed word, brother. It's anointed word. கவனமாய் கவனிங்க. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நான் உன்னை, அது வாசி. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, உங்களை ஏந்தினேன். ஹல்லேலூயா. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா கையை தூக்காத. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? உண்மையா சொல்லு, எத்தனை பேர் விசுவாசிக்கிற? தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, உங்களை ஏந்தினேன். நம்பர் 1, உங்களை ஏந்தினேன். தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல், தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன், உங்களை தாங்கினேன். நம்பர் 2, தாங்கினேன், ஏந்தினேன், தாங்கினேன். ஹல்லேலூயா. கவனி. தாயின் வயிற்றுல நீ ஜெபம் பண்ணி கொண்டா வந்த நீ கீழே வெளியால அது அப்படியா வந்த நீ? தாயின் வயிற்றுல இருக்கக்குள்ள ஜெபம் பண்ணி கொண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு வந்தனியா? ஜெபமே இல்லாத நேரத்துல ஆண்டவர் உன்னை என்ன செய்கிறார் என்றால் ஏந்தி இருக்கிறார். உபவாசம் போட்டுட்டா வந்த நீ? உபவாசத்தோட வந்து இறங்கின நீ? உபவாசம் இல்லாத நேரத்திலே தாயின் கற்பத்திலே ஆண்டவர் உன்னை ஏந்தினார், தாங்கினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரன் பிசாச திறத்த போயிருந்தார். நல்ல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அங்கே நடந்தது. ஹல்லேலூயா. கேட்க ஆசையா இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அது கேட்கறேன்னா உங்களுக்கு ஆசை தான். அவர் திறத்த போயிருந்த சமயத்தில் அவருக்குள்ள ஒரு பதட்டம், பிசாசு குறிச்ச ஒரு பதட்டம். அந்த சமயத்தில் அவர் இயேசுவின் நாமத்தில் அப்படி என்று சொல்லும் பொழுது, ஐயோ இது என்ன செய்திருமோ அப்படி என்ற ஒரு பதட்டம் இருக்கும் பொழுது அந்த பிசாசு சொன்னதான் என்ன தெரியுமா? பிசாசு சில நேரங்களில் சத்தியத்தை சத்தியமா சொல்லிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது என்ன சொல்லிட்டுன்னு கேட்டா, ஏய் கற்பத்தில் இருக்கக்குள்ள உன்னோடு இருந்தவர் இப்பொழுதும் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் கற்பத்தில் இருக்கக்குள்ள எவர் உன்னோடு இருந்தாரோ, உன்னை காப்பாத்தினாரோ, இப்பையும் அவர் உன்னோடு இருக்கிறத நான் பார்க்கிறேன். உன்னை கற்பத்திலேயே கொண்டிருப்பேன், ஆனா கொள்ள முடியாம ஒருவர் உன்னோடு கூட இருந்தார். இப்பையும் அவர் உன்னோடு கூட இருக்கிறத நான் பார்க்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. கற்பத்திலேயே உன்னுடைய கதையை நான் முடிச்சிருப்பேன், ஆனா கற்பத்திலேயே உன்னோடு கூட ஒருவர் இருந்ததை நான் பார்த்தேன். அவர் இப்பொழுது உன்னோடு கூட இருக்கிறார். அதை நான் பார்க்கிறேன். உன்னை கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் எவ்வளவு உண்மை! ஹல்லேலூயா. இந்த வசனம் எவ்வளவு உண்மை! தாயின் வயிற்றில் நீ தோன்றினது முதல் உன்னை ஏந்தினேன், தாயின் கற்பத்தில் நீ உருவானது முதல் உன்னை தாங்கினேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தாயிட கற்பத்தில் எங்களை முடிச்சிருப்பான் பிரதர். முடிக்க முடியாம போனதுக்கு காரணம் தாயின் கற்பத்தில் இருக்கக்குள்ளேயே இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நான் வளர்ந்துட்டேன், இன்றைக்கு நான் முதிர் வயது உள்ளவனானேன் என்று சொல்லும் பொழுது கூடி அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாத. நீ உணர்ந்தாலும் சரி, உணராவிட்டாலும் சரி, நீ விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காவிட்டாலும் சரி, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர் எங்களோடு கூட, என்னோடு கூட, உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கவும். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல், தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன், உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும், உங்கள் முதிர் வயது வரைக்கும். ஐயா, நீ என்ன சொல்றான்னு கேட்டா, இயேசு என்னை கைவிட்டுட்டார், இயேசு என்னை மறந்துட்டார். சியோன் சொல்லுகிறாள், அவர் என்னை மறந்தார், அவர் என்னை கைவிட்டுட்டார். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், உன்னோடு கூட இருப்பேன். It's real. What a mighty God we serve. What a mighty God we serve. Urabashandala kaparida namashi. Hallelujah. Uragada bashikalabashi. Yes brother. முதிர் வயது உன்னுடைய தலைமயிருக்கு நரமயிராய் மாறினாலும், ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாத. God with us. His name is Emmanuel. Emmanuel. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம தான் சொல்றோம், இயேசு என்னை மறந்துட்டார், இயேசு என்னை கைவிட்டுட்டார், இயேசு எனக்கு தூரமாய் போய்விட்டார், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். இல்லை, அப்படி என்ன நீ தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் பேசிக்கொண்டிருக்கிறாய். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட சந்ததியே, இஸ்ரவேலில் மீதியாயிருக்கிற என் ஜனங்களே, கேளுங்க. தாயிட வயிற்றில எப்படி நான் உன்னை ஏந்தினேனோ, உன்னை தாங்கினேனோ, அதே மாதிரி முதிர் வயது வரைக்கும், நரமயிர் வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். தாயின் கற்பத்தில் உன்னை முடிச்சிருப்பால, அப்படியே நான் உன்னை தப்புவிச்சேன், இனிமேலும் நான் உன்னை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ யோசிங்க பிரதர். தாயின் வயிற்றில் ஜெபம் பண்ணி கொண்டா வந்தனீங்க, தாயின் வயிற்றில் உபவாசம் பண்ணி கொண்டா வந்தனீங்க, தாயின் வயிற்றில் அல்லேலூயா சொல்லி கொண்டா வந்தனீங்க. ஒன்றுமே செய்யாத நேரத்தில் கூடி கர்த்தர் உங்களை தாங்கினார். தாயின் வயிற்றிலே ஒன்றுமே நீங்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது, கற்பத்திலே பிசாசு உங்களை கொண்டு போகாதபடி, கொலை செய்து விடாதபடிக்கு கற்பத்திலேயே கர்த்தருடைய வலது கரம் உங்களை அப்படியே தப்புவிச்சு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்பத்திலே ஆண்டவர் உங்களை தப்புவித்தார். எதில தப்புவித்தார்? பிசாசு உங்களை கொண்டு விடாதபடிக்கு அவர் உங்களை தப்புவித்தார், என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் பிரதர், இந்த வசனத்தை விசுவாசிங்க. என்ன பிரச்சனை தெரியுமா நமக்கெல்லாம்? சந்தேகம். ஒரு கவிஞன் சொல்லுகிறார், சந்தேகம் என்கிற பேய் பிடியாதிருத்தல் வேண்டும். ஹல்லேலூயா. புருஷனுக்கு மனைவிக்கு இடையில சந்தேகம், தேவனுடைய வார்த்தையில் அதை விட வேற சந்தேகம். தேவன் ஒருவரே சத்தியவரர் என்று வேதம் சொல்லியிருக்க, உனக்கு அதுல மிக சந்தேகம். அந்த சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியை கொண்டு வராது. சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. சந்தேகம், சந்தேகம், சந்தேகம். தேவனுடைய வார்த்தையில் சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு தேவ சமாதானம் இருக்காது. சந்தேகம், சந்தேகம், சந்தேகம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த தகப்பன் வந்து ஆண்டவரிடத்திலே கேட்டார், நான் விசுவாசிக்கிறேன்,
என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. அது ஒரு ஜெபம் பிரதர், அது ஒரு ஜெபம். ஆண்டவர் அதை செய்தார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய மகனை நீர் விடுதலை ஆக்குவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க செய்ய வேண்டிய ஜெபம் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ. விசுவாசம் மிக முக்கியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் மிக முக்கியமானது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. நான் இவைகளை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா அப்படி என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் உன்னை தாங்கினேன், உன்னை தப்புவிச்சேன். இதை நீ விசுவாசிக்கிறியா? அப்படி விசுவாசிச்சா முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்பதையும் விசுவாசி. உன்னுடைய பாஸ்ட்ல நீ கொலை செய்யப்படாமல் தாயின் கற்பத்திலிருந்து அழகாய் வெளியால வந்து இன்றைக்கு நீ ஒரு என்ஜினியராகவோ, ஒரு டாக்டராகவோ, அல்லது ஒரு வைக்கிலாவோ, ஒரு ஜட்ஜாவோ, இன்றைக்கு ஒரு பாஸ்டராவோ, ப்ரொஃபட்டாவோ இன்றைக்கு நீ வாழ்றியண்டா அன்றைக்கு தப்புவிச்ச தேவனால தான் என்பதை மறந்து போகாதே. அப்படியானால் இனிமேலும் அவர் உன்னை தப்புவிப்பார், இனிமேலும் அவர் உன்னை ஏந்துவார், இனிமேலும் அவர் உன்னை தாங்குவார். முதிர் வயதிலேயும் அவர் அப்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். Do you believe this? Yes. ஆண்டவர் அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்களோட இருக்கிறத நீங்க உணர்ந்தாலும் சரி, உணராவிட்டாலும் சரி, இயேசு உங்களோட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டேன், அங்கேயும் நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. என்னையா பாதாளத்தில் படுக்கை போடுறான், படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். பூமியின் கடையாந்தரங்களில் செட்டைகளை எடுத்து நான் பறந்தாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஐயா, தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் பேர் என்ன தெரியுமா? இம்மானுவேல். சொல்லுங்க, இம்மானுவேல். சொல்லுங்க, இம்மானுவேல். God with us. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனக்கு பின்னால் சொல்லுங்க, யெகோவா தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய வார்த்தைகள் நல்லவைகள், அதன் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நல்லது, அதன் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்லது. ஹல்லேலூயா. அதிலே ஜீவன் உண்டு, அதிலே வல்லமை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ். மத்தேயு 4:4 சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க 100% நம்பணும் சிஸ்டர், 100% நம்பணும் பிரதர், 100% நம்பணும். முதிர் வயதில் அப்படி இப்படி தள்ளாடி 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 போகக்குள்ள இயேசு என்னை கைவிட்டுட்டார் என்று சொல்லாத. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, முதிர் வயதிலையும் நான் என்ன செய்வேனா? உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. நீ இப்படி அன்பேலன்ஸ்ல போகக்குள்ள கூட நீ விழாம இருக்கிறது காரணம், முதிர் வயதிலையும் நான் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. முதிர் வயதிலையும் நான் உன்னை ஏந்துவேன். ஹல்லேலூயா. முதிர் வயதிலையும் நான் உன்னை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 103 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போல் ஆகிறது. விசுவாசி. ஹல்லேலூயா. அதை நம்பு. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நம்பு, நம்பு. அவர்தான் உன்னை திருப்தியாக்குகிறார்.
கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகும். 80 வயதிலே 40 வயது பலனை கர்த்தர் காலேபுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஹல்லேலூயா. 120 வயதிலேயும் மோசேயினுடைய கண்கள் மங்காமல் இருந்தது. ஹல்லேலூயா. நம்பு, விசுவாசி. அன்றைக்கு செய்த அதே தேவன் இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறார். மோசேட்ட சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். I am that I am. அதாவது நேற்றும் அப்படிதான் இருந்தேன், இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறேன், நாளைக்கும் அப்படிதான் இருப்பேன். ஹல்லேலூயா. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறேன், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரே அப்படியே சோதரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இது போதா சிஸ்டர், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ஏசாயா 46வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், நீங்க தாயிட வயிற்றில தோன்றினது முதல் உங்களை ஏந்தினேன். தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல், தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். அதாவது நீயே உனக்கே தெரியாத நேரம், என் எலும்புகள் உருவேற்படும் நாட்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இது எனக்கு எவ்வளவு ஆச்சரியமானது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதக்காரன் தாவீது, நானோ நீயோ, குடல், நரம்பு, எலும்பு, கண்கள் எல்லாமே நமக்கே தெரியாம உருவாகக்குள்ளவே ஆண்டவர் என்ன செய்யறாராம்? தாங்கினாராம், ஏந்தினாராம். ஹல்லேலூயா. வாசி. உங்கள் முதிர் வயது வரைக்கும், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நான் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும், நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தோட அப்படியே கண்களை மூடி ஜெபிச்சுட்டு அப்படியே போய்கொண்டே இருங்க. விசுவாசிச்சு அப்படியே போய்கொண்டிருங்க. எந்த கலக்கமும் வராம, ஒரு சோதனை வரும் பொழுது ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீரா அப்படின்னு கேட்காத. உடனே ஏசாயா 46:3-4 எடுத்து வாசித்து பாரு. நிறை வயது வரைக்கும் அவர் தாங்கி ஏந்தி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொரோனா வரட்டும், கரோனா வரட்டும், எதுவும் வரட்டும், ஆவியானவர் எனக்கும் உனக்கும் சொல்லுகிற வசனம், நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. பாதி வயதில் கைவிடுகிற தேவன் அல்ல, முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி தாங்குவேன். முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை ஏந்துவேன். முதிர் வயது வரைக்கும் நிறமயிறு முளைச்சி வயது வரைக்கும் நான் உன்னை தப்புவிச்சு கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. சொல்ல போனால் நீ எத்தனை வயது, 7, 70, 80, 90 வயது வரைக்கும், இந்த ஆயுசு காலம் முடியும் வரைக்கும், பெட்டிக்குள்ள போகும் வரைக்கும் கர்த்தருடைய கரம் நம்மளை தாங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பாதியில போறதில்லை, முதிர் வயதில் தான் போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சோத்திரம், 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 சோத்திரம். Thank you Jesus. மகா பரிசுத்தமுள்ள யெகோவா தேவனே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். என்னுடைய கடமையை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன். சகல துதிகர மகிமை எல்லாவற்றையும் நான் யெகோவா தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு நான் செலுத்துகிறேன். இந்த ஜீவ வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரையும்
விசுவாசத்தை தொடக்கிறவரும் அதை பரிபூர்ணப்படுத்துகிறவருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜீவ வார்த்தைகளை அவர்களுக்கு விசுவாசத்தை தொடக்கி அதில் பரிபூரணத்தை கட்டளையிடுவீராக. அவிசுவாசம் நீங்கும்படிக்கு செய்வீராக. சந்தேகங்கள் நீங்கும்படிக்கு செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தில் ஜெபம் கேளும் யெகோவா தேவனே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் கரங்களை உயர்த்தி, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41/10, 3ஆம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and
believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, 3rd Cross, Thisavirasingham Square, Batticalow, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙව යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණියෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මලවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලිව්ව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමේන්.
ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41-10 3වෙනි හරස් වීදිය තිස්ස වීරසිංගම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව